வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான ஆரோக்கியமான ஒரு பீட்ரூட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேட்டரில் இந்த மாதிரி பெரிய துருவல் இருக்க பக்கத்தில் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் துருவுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீதி இருக்க பீட்ரூட்டையும் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதும் துருவி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் வேகிறதுக்காக. ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் வேகிற நேரத்தில் நட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நட்ஸ் நம்ம விருப்பம் தாங்க, எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு கிடையாது. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட நீங்கள் காஞ்ச திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்தோம், அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வத்திடுச்சு. பீட்ரூட்டும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிறேங்க. நீங்கள் குக்கர்லேயே செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். இதை திரும்பவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறதுனால ஹீமோக்ளோபினோட அளவு அதிகமாகுங்க. பீட்ரூட்டை நீங்கள் எந்த விதத்துலனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அல்வாவாக எடுத்துக்கலாம், எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 200 கிராம் நான் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இது கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆக கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். இருந்தாலும் அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்க்கலாங்க. ரொம்ப அது டேஸ்ட் அதிகமாக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வரும். இப்போ இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம அல்வா சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் அந்த முந்திரி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ரொம்ப அதிகமாக வறுக்க வேண்டாம். லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். அல்வானாலே நெய் தாங்க. இந்த பீட்ரூட்டோட நெய் சேரும்போது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணி சத்தெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இது தாங்க பதம். இப்போ ரொம்ப சுவையான ஹெல்தியான அல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.